என்னோட அம்மாலாம் குழம்பு ரசம் வச்சாங்கன்னா, திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அதுவே நான் குழம்பு ரசம் வச்சேன்னா, வீட்ல இருக்கிறவங்களுக்கே பத்தாது. அது ஏன்னே தெரியல, என்னால அதிகமா வைக்கவே முடியாது. அளவாவே தான் செய்வேன். அந்த ரீசன்னாலேயே ஏதாவது பருப்பு பொடி, எள்ளு பொடின்னு ரெகுலரா வீட்ல வச்சிருப்பேன். அந்த வகையில இன்னைக்கு எள்ளு பொடி தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கம்மியான பொருள வச்சே சூப்பரான எள்ளு பொடி செஞ்சிரலாங்க. எல்லாத்தையும் கவுண்டர் டாப் மேல எடுத்து வச்சுட்டு, மெல்லமா எள்ள மட்டும் மிதமான சூட்ல வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். இதையும் மிதமாக வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 6 மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எள்ளு பொடி பார்த்தீங்கன்னா, சுடு சாதத்து கூட தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை இதே போல் வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறிடணும், இல்லைன்னா எள்ளுலேருந்து எண்ணெயாட்ட வந்துடும். ஸோ இதை ஆறுற கேப்பில் பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து பப்பாளி பழம் கொண்டு வந்திருந்தோம். அதை சாப்பிட்றலான்னு கட் பண்ணிகிட்ருக்கேன். கடையிலாம் இப்போ வாங்குகிற ஹைப்ரிட் பழத்தில் பார்த்தீங்கன்னா, உள்ளே விதையே இருக்கிறது இல்லை. பட் நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன், உள்ளே ஃபுல்லாகவே விதையாக இருக்கும். சரி இதில் கொஞ்சமாவது இருக்குது, இதை முளைக்க போடலான்னு சொல்லி விதையும் தூவி விட்டுட்டு இருந்தேன். இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு. எல்லையும் புளியும் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் இது போல் அம்மியில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. நீங்கள் சின்ன ஜாரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு அரைப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட எள்ளு, உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டினாவே போதும். நீங்கள் பல்ஸ் மோட்லேயே அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சிட்டா லைட்டாக இதில் ஆயில் ரிலீஸ் ஆயிரும். இந்த அளவுக்கு பருபருன்னு இருக்கணும். இந்த எள்ளு பொடியை மட்டும் தனியாக டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. அப்போ தான் சாப்பாடு கூட சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். 10 டேஸ்க்கு எள்ளு பொடியை வச்சே ஓட்டிடலாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.